உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகறீங்க. நம்ம எப்போ மறுரூபமாகும் சொல்றோம்? எப்போ என் மைண்ட் சேஞ்ச் ஆகும், என் மனம் எப்போ மாறும்? நான் நல்லா இல்லை பிரதர், எனக்கு வந்துட்டு கிடைக்கல, என் பணம் கிடைக்கல, என் குடும்பம் சரியில்லை, நான் ஆசைப்படுறது கிடைச்சா தான் என் மைண்டு சேஞ்ச் ஆகுன்றோம். இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் மைண்டு சேஞ்ச் ஆனாதான், ஃபர்ஸ்ட் மனது சேஞ்ச் ஆனாதான் பைபிள் சொல்லுது எல்லாமே சேஞ்ச் ஆகும். அப்போ மைண்டை நல்லா புரிஞ்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய மைண்டை நீங்கள் ட்ரெயின் பண்ணுறதை காட்டிலும் உங்கள் மைண்டை புதிதாகிறதுக்கு கர்த்தருடைய வார்த்தை அது புதிதாகும். கர்த்தருடைய வார்த்தையே சிந்தியில் போட்டு நல்லா அசை போடணும். அந்த மாடு வாயில் போட்டு மென்னிட்டே இருக்கும், காலையில் போட்டிருக்கோம், சாயந்தரம் வரைக்கும் மென்னிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனத்தை இங்கே போட்டு யோசிக்கணும். இங்கேயோட முடிச்சுட்டு போயிடக்கூடாது. நீங்க யோசிக்க யோசிக்க சிந்தை புதிதாகும். சிந்தை புதிதானா மாத்திரம்தான் எல்லாம் மறுரூபமாகும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, கர்த்தர் சுகமே கொடுத்துட்டு இருப்பாரு.